மனிதாபிமானமே இல்லையா? இந்த வார்த்தையை எத்தனை தடவை யோசிச்சிருப்போம், எத்தனை தடவை சொல்லியிருப்போம், எத்தனை தடவை கேட்டிருப்போம். இதன் உளவியல் பார்வை தான் என்ன? வாங்க பார்க்கலாம். நான் மனநல மருத்துவர் டாக்டர் அபுபக்கர். மனநல மருத்துவர் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். இன்ஸ்டாகிராமை திறந்தா 4 மாதத்து யுத்தம், வெறும் வலி, அழுகை. நியூஸ் பேப்பரை திறந்தா ஏதாவது ஒரு பக்கத்தில் பெண்களுக்கு நடந்த கொடுமை, சாதியினால் ஆனது கொடுமை, ஏதோ ஒன்று இப்படி வந்துடுது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு சில சமயம் தோணிடும், மனித நேயமே இல்லையா அப்படின்னு. மனித நேயம், ஹியூமனிட்டி, எல்லோரையும் ஒரே போல் பாவித்து பார்ப்பது, அதுதான் மனித நேயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உளவியல் ரீதியாக அரசியல் எவ்வளோ சிக்கலானதோ அதே போல் இந்த மனித நேயத்தை உளவியல் ரீதியாக அணுவதும் சிக்கலானது. இதற்கு முதற்படியாக ஹியூமன்னஸ், அதாவது மனித தன்மை, இது ஓரளவுக்கு கான்செப்டுவலைஸ் பண்ண முயற்சிச்சிருக்காங்க. இதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே மனித தன்மை, ஹியூமன்னஸ் அப்படிங்கிறதுல மனிதன் ஒரு ப்ரோசோஷியல் பீயிங், அதாவது மற்றவங்களுடன் இணங்கி இசைந்து வாழ்வதற்கான அமைப்புடையவன். பரிணாம வளர்ச்சியில் கூட மற்ற உயிரினங்களை வேறுபடுத்துவது 2 விஷயம் இருந்தது. அதாவது கலெக்டிவிசம் அப்படின்னா சமூக பயன், தனக்கு பயன் இல்லாவிடினும் ஒரு சமூகத்துக்கு பயனளிக்கும் என்றால் அதை எத்தனிப்பான் அப்படிங்கிறது ஒரு தன்மையாக இருந்தது. 2வது ஃபேர்னஸ், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நியாயம் அப்படிங்கிற ஒரு அறிவு மனிதனிடம் இருந்தது. இது மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபடுவதற்கு பெரும் உதவியாக இருந்தது. இதற்கான உயிரியல் அமைப்பும் மனிதனிடம் இருக்கிறது. அதனால்தான் விலங்குகளிடம் தெரியும் ரெசிப்ரோக்கல் ஆல்ட்ருயிசம், அதாவது எனக்கு நன்மை பயக்குமெனில் நானும் நல்லது செய்வேன், இது ரெசிப்ரோக்கல் ஆல்ட்ருயிசம். இன்னொன்று கின் ஆல்ட்ருயிசம், அதாவது என் மரபணுக்கள் சார்ந்த உயிரினங்களாக இருந்தால் அதற்கு நான் உதவி செய்வேன். இந்த 2ம் விலங்குகள் கூட பார்க்க முடிகிறது. ஆனால் இதையும் தாண்டி மனிதனால் இந்த எல்லையையும் முறியடித்து போவதற்கான உயிரியல் அமைப்பு அவனிடம் இருக்குது. நல்லது தானே அது? அப்போனா பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது, நம்மெல்லாம் ஒரே உலகமாக தானே இருக்கணும். ஏன் பிரச்சனை? வாட் கோஸ் ராங் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனிதத்தன்மையை 2 களங்களாக மனிதன் புரிந்து கொள்கிறான். அவ்வாறு தான் ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறார்கள். அப்போ இதில் ஹியூமன் நேச்சர், எல்லா மனிதருக்கும் பொதுவான சில அம்சங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுப்போம். 2வது ஹியூமன் யுனிக்னஸ், மனிதனுக்கு மட்டுமே உரித்தான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்போம். இப்போ இதை ஒரு இண்டிவிஜுவல் தன் குழுவுடன் பார்க்கும் பொழுது என் குழுவிற்கு பொதுவான விஷயம் அப்படின்னு ஒரு சில விஷயத்தை பார்ப்பான். என் குழுவிற்கு மட்டுமே தனித்தன்மையான விஷயம், ஹியூமன் யுனிக்னஸ் அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பான். இது வேறொரு குழுவிடம் ஒப்பிடும் பொழுது அவனுக்கு என்ன தோணும்னா, மேபி எல்லாரும் ஓகே தான், ஆனாலும் எங்களுக்குன்னு சில தனித்தன்மை இருக்குது, அதில் நம்ம வேறுபடுறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு தன்னை விட கீழ்மை அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்ஃப்ரா ஹியூமனைசிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு நினைக்கும் பொழுது பொதுவாகவே அவன் சில சமயம் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான மாதிரி எங்களுக்கும் பொதுவானதாக இருக்குது, ஆனால் எங்களுடைய ஆற்றல், அறிவாற்றலோ மொழி ஆற்றலோ எங்களுடைய சென்டிமெண்ட்ஸ், நாங்கள் எதை மதிக்கிறோம், எதை விரும்புகிறோம், எங்களை எது வெறுக்கிறோம், இதனை புரிந்து கொள்ளாதவர்கள் அப்படின்னு சொல்லி வெளியாட்களை சொல்லும் பொழுது அவனை இன்ஃப்ரா ஹியூமனைசிங், அதாவது என்னை விட கொஞ்சம் கீழ்மையாக அப்படின்னு பார்ப்பது போல் ஒரு கண்ணோட்டம் நிலவுது. இப்போது டீஹியூமனைசிங், அதாவது இவர்களுக்கு மனிதன்கிற தகுதியே இல்லை அப்படிங்கிற கண்ணோட்டம் எப்படி உள்வாங்கிறான்னா, எல்லோருக்கும் பொதுவான அந்த மனித இயல்பு இருக்குது, ஹியூமன் நேச்சர், அதுலேயே அவன் நாங்கள் ஒரு மாதிரி எல்லாரும் கூட இசைஞ்சு இணங்கி சந்தோஷமாக அன்போடு இருக்கிற எமோஷன்ஸ் உடையவங்க, ஆனால் இவர்கள் ஒரு மாதிரி கோல்டாக ஈஸியாக ஜாலியாக இல்லாத ஒரு மாதிரி ஈஸியாக அப்படின்னு அந்த மனிதன் தன்மையிலே சில வேறுபாடுகள் இருப்பதாக உணர ஆரம்பிப்பான். 2வது, தங்களுக்கு என்ற தனித்திறமை இருப்பதில் அவர்கள் முற்றிலும் வேறுபடுகிறார்கள்.
அப்படிங்கிறதையும் ஒரு மாதிரி புரிஞ்சுப்பான். இதை மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அனிமலிஸ்டிக் டீஹியூமனைசேஷன், ரெண்டாவது மெக்கானிஸ்டிக் டீஹியூமனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அனிமலிஸ்டிக் டீஹியூமனைசேஷன்னா எங்கே இயல்பை மாதிரி இல்லை, அவங்கெல்லாம் வேற, அவங்களுக்குன்னு வேற இமோஷன்ஸ் ஓடும், அது மாதிரி தோன்ற ஒரு டீஹியூமனைசேஷனும். இன்னொன்று வந்து எங்களுக்குன்னு இருக்கிற தனித்தன்மைகள் அவனுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெக்கானிஸ்டிக் டீஹியூமனைசேஷனும் நடக்கும். இப்படி நடக்கும் பொழுது வேறுபாடுகள் பல விரிசல் அடையும். அதில் வந்து எங்கேயோ மனித தன்மையும் அவர் மனித நேயமும் காணா போயிடும். இந்த எல்லா முடிச்சுக்கும் மையத்தில் இருக்கிறது எம்பத்தி. இந்த எம்பத்தி அப்படிங்கிறத வந்து இந்த சொல்லாடல் தமிழில் வந்து புரிந்துணர்வு, ஒத்துணர்வு, ஒருத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு பரிதாபமோ ஒருவங்களை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறதோ அல்ல. சரி, அப்போ வாட் இஸ் திஸ் எம்பத்தி? இதை ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் டெஃபினேஷன். பட் இன்னொரு சாரார் மீது ஏற்படக்கூடிய நேர்மறையான உணர்வு, ஒரு பாசிட்டிவ் இமோஷன்ஸ் டுவர்ட்ஸ் அதர்ஸ், அதை எம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இன்னும் இதை ப்ராக்டிக்கலாக, இது பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னா இது ப்ராக்டிக்கலாக உடச்சி பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா, இன்னொரு மனிதன் அவன் நிலை என்னவா இருக்கும் என்று அவன் போலவே பாவித்து அவனுடைய நிலையில் நின்று யோசித்து எனக்கு என்னெல்லாம் ஓடும் என்று புரிந்து கொண்டு அதை அவனிடம் பேசுவது, அதுதான் எம்பத்தின்னு ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸாக கொண்டு வராங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஐ ஹாவ் டு ரியலைஸ் அவன் ஷூஸில் நின்று அவன் என்ன நிலைமையில் இருக்கான், அவனுக்கு என்ன ஓட்டம் ஓடும், என்ன எமோஷன் ஓடும், என்ன கஷ்டம் வரும், அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுட்டு தம்பி புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ராக்டிக்கலாக எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ப்ராக்டிக்கல் எம்பத்தி தேவைப்படுது? நிறைய இடத்துல எம்பத்தி அப்படிங்கிறது காணா போயிடுச்சுன்னா அதை ஒரு திறனாக வளர்த்து எடுக்க வேண்டியது இருக்குது இல்லையா? அதனால இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸுக்கு எம்பத்தியை டிஃபைன் பண்ண பார்க்குறாங்க. அப்போது இதை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து மெடிக்கல் காலேஜஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் இவங்கெல்லாம் வந்து மனித நேயத்தோடு பேஷண்ட்ஸ் அணுக வேண்டும் என்பதற்காக இதை ஒரு கரிக்குலமாக வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் அதை வந்து ஒரு டீச்சிங் மெத்தடில் அதை பிரேக் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காகவே இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் அப்படிக்குள்ளே கொண்டு வராங்க. அப்போ இதை நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா நாமும் ஒரு மாதிரி பிரிவினை இல்லாமல் ஒரு ஒன்றான சமூகமாக இணைந்து வாழ்வதற்கு நல்லதாக இருக்கும். சரி, அப்போ என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆட்டிடியூடு, அதாவது என்ன பாங்கு, அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்கும் எஸ், நீங்கள் ஒரு குழுவாக இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்தன்மை இருக்கும். அதே போல் பிறருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும் என்பதை ஒரு சரிசமமான பார்வையில் ஏற்றுக்கொள்வது, இது மொதல். ரெண்டாவது, நிறைய தடவை இந்த ஸ்டீரியோ டைப், ப்ரெஜுடிஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரே இப்படிதான் அப்படின்னு ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோடு அணுகிறது. அதெல்லாம் தவிர்ப்பதற்கு நேரடியான தொடர்பு, அதாவது ரெண்டாவது சோர்ஸ் இல்லாமல் டிவியை பார்த்தோ, ஃபிலிம்ஸ் பார்த்தோ, பக்கத்து வீட்டில் கேட்டோ, நம்ம பேரண்ட்ஸ் சொல்லியோ அப்படிலாம் இல்லாமல் நேரடியாக தொடர்பு கொண்டு பழகுவதனால் அந்த இன்னொரு குழுவின் ஸ்டீரியோ டைப் பிம்பம், நம்மகிட்ட உள்ள ஒரு பிம்பம் வந்து தகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஆட்டிடியூட், இரண்டாவது ஒரு நேரடியான எக்ஸ்பீரியன்ஸ், மூன்றாவது ஈவன் குழந்தைகளுக்கு கூட இருந்து பல நாட்டினுடைய புத்தகத்தையோ இல்லை அதனுடைய கதைகளையோ சொல்லி வளர்ப்பது. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பரந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு கதை இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வரும் அப்படின்னு அதையும் ஒரு ஸ்டெப்பாக போடுறாங்க. இது மூணும் ஒரு மாதிரி எண்ணம். சரி, செயலுக்கு வருவோம். என்ன செயல் பண்ணலாம்? பொதுவாக எம்பத்தியை செயல் வடிவத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க பூராமே வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் டார்கெட் பண்ணிடுவாங்க. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 விஷயம் பண்ணணும். ஃபஸ்ட்டு எமோஷ்னல் ரியாக்ஷன். அவனை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு நிலைமை இருக்குதுன்னு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதற்கேற்ற எமோஷ்னல் ரியாக்ஷனை அவனுக்கு தெரிவிப்பது. பார்த்தாலே தெரியுதுடா கஷ்டமாக இருக்குது, எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது, இது எமோஷ்னல் ரியாக்ஷன். ரெண்டாவது இன்ஃபரன்ஸ். அதிகம் அவர்கள் பேசவில்லை என்னாலும் அவர்கள் பார்த்து, அவர்களுடைய நிலையை பார்த்து, எனக்கு என்னமோ ஓ நிலையில் இருந்தேன்னு வச்சுக்குவேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அதை இன்ஃபர் பண்ணி, அதை வந்து ஒரு மாதிரி புரிதலுக்குட்படுத்தி நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டோம்னா அது இன்ஃபரன்ஸ். நான்லாம் எவ்வளோ பதட்டப்படுவேன்னு தெரியாது, யார் எத்தனை பேர் என்னை சமாதானப்படுத்தணுன்னே தெரியாது. அப்படிங்கும்போது அவன் கஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி ஆயிடும். மூணாவது எக்ஸ்ப்ளோரேஷன். அதாவது தலைவா கஷ்டமாக இருக்குன்னு தெரியுது, எனக்கே இது யோசிச்சு கூட பார்க்க முடியல,
நீ என்னதான்டா பண்ண போற, எப்படி சமாளிக்கலாம்னு ஐடியா வச்சிருக்க அப்படின்னு அந்த டாப்பிக்கை நான் தழுவி மறுபடியும் உள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மூணும் செய்யும்போது ஒரு மனுஷனுடைய இமோஷனல் லெவலில் கனெக்ட் ஆகும், இன்னொருத்தவனை புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி கனெக்ட் ஆகும். இப்படி கனெக்ட் ஆகிறதுனால பெரியும் தன்மை குறைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வகுத்தலோட விதியை முடிவிலி வரை வகுக்க முடியும், இன்ஃபினிட்டி வரைக்கும் டிவைட் பண்ண முடியும். ஸோ டிவிஷன் இல்லாமல் ஒரு மாதிரி ஒற்றுமையாக வாழ்கிறது மனிதனுடைய இயல்பு தன்மையும் கூட. அவன் மனநலக்கும் ரொம்ப முக்கியம். சோஷியல் கனெக்டட்னஸ்னு இதை இன்னொரு எபிசோடில் கூட கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இணைந்து வாழ்வோம், மனநலனை பேணி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.